பிரியமான சகோதர சகோதரிகளே, உங்கள் அனைவருக்கும் என் அன்பார்ந்த வணக்கம். கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த வேளையிலே அவருடைய பாதப்படியிலே அமர்ந்து அவரை நோக்கி கூப்பிடும்படியான ஒரு பெரிய பாக்கியத்தை கர்த்தர் நமக்கு கொடுத்த அவருடைய தயவுக்காக அவரை நன்றியோடு கூட ஸ்தோத்திரிப்போம். எத்தனையோ ஆத்துமாக்கள் இந்த நாளிலே பலவிதமான தீங்குக்குட்படுத்தி தன்னை அழித்து கொண்டு தன்னை நாசமாக்கி கொண்டு தன் ஆத்துமாவை சஞ்சலத்தோடு வருத்தத்தோடு கடந்து வருகிறவர்கள் அநேகர். ஆனால் கர்த்தர் நம்மை அப்படி வைக்காதபடி பரிசுத்தத்தோடும் நீதியோடும் அவருடைய பாதப்படியிலே அமர்ந்து அவரை ஸ்தோத்தரிக்கக்கூடிய ஒரு பெரிய பாக்கியத்தை கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிறார் என்பதற்காய் அவருடைய கிருபையுள்ள கரம் நம்மளை தாங்கி வழிநடத்துகிற அவருடைய அன்புக்காய் நம்மை கர்த்தருக்கு முன்பாக ஸ்தோத்திர பலி ஏறெடுக்கக்கூடியவர்களாக நிலைத்திருப்போம். அவருடைய மகிமையினுள்ள கரம் இம்மட்டும் நம்மளை காத்து வழிநடத்தி பாதுகாத்து கொண்டு வந்தது என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். நன்றி உள்ளவர்களாக அவருடைய பாதப்படியிலே அமர்ந்து அவருக்கு எப்பொழுதும் துதி செலுத்தக்கூடியவர்களாக நாம் நிலைத்திருக்க வேண்டும் என்பதை நாம் உணர்ந்து வாழ வேண்டும். இந்த உலகத்திலே நாம் ஒன்றும் கொண்டு வந்ததும் இல்லை, இதிலிருந்து நாம் ஒன்றும் கொண்டு போவதும் இல்லை. நாம் படுகிற பிரயாசங்கள் அனைத்தும் வீணாகவே போகிறது என்பதை நாம் ஒவ்வொருவரும் உணர்ந்து கொள்ள வேண்டும். அப்படி இருக்கும் பொழுது நம்முடைய ஆத்மாவை பரிசுத்தத்தோடு நாம் பாதுகாத்து கொள்ள வேண்டும். இந்த சரீரத்திலே கர்த்தர் வாசம் பண்ணுகிறார் என்ற உணர்வு நமக்குள்ளே இருக்க வேண்டும். அப்படியாக நம்முடைய சரீரமும் ஆத்மாவும் சாத்தான் வழிகளிலே சென்று சாத்தானுடைய தூஷணமான வார்த்தைகளை பேசி நம்முடைய ஆத்மாவை நாம் நஷ்டப்படுத்தி கொள்ளாதபடி நாம் இந்த பூமியிலே வாழ்கிற நாள் வரைக்கும் அவருக்கு சித்தமானபடி அவருக்கு பிரியமானபடி வாழ்ந்திட பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ளே வாசம் செய்ய அவருடைய சன்னிதானத்திலே நாம் எப்பொழுதும் நிலைத்திருப்போம். கர்த்தரின் நாளிலே நமக்காக கொடுக்கப்பட்டுள்ள வார்த்தை என்ன என்று பார்ப்போமா? ஏசாயா 58 9 வசனத்திலே, நீ கூப்பிடுவாய், கர்த்தர் மறு உத்தரவு கொடுப்பார். நீ சத்தமிடுவாய், இதோ நான் இருக்கிறேன் என்று சொல்லுவார் என்று சொல்லப்பட்டுள்ளது. நாம் கூப்பிடும் பொழுது கர்த்தர் நமக்கு மறு உத்தரவு கொடுக்கிற தேவனாக இருக்கிறாராம். நாம் துக்கத்தினாலே வேதனையினாலே வியாகுலத்தினாலே சஞ்சலப்படும் பொழுது சாத்தான் பிடியில் அகப்பட்டு நம்மளாலே முடியவில்லையே இந்த தீங்கு அனுபவிக்க என்று நாம் சத்தமிடும் போது, என் மகனே என் மகளே, ஏன் கலங்குகிறாய்? ஏன் உனக்குள்ளே தேங்குகிறாய்? இதோ நீ என்னை நோக்கி கூப்பிட்டபடியினாலே உன் அருகாமையிலே நான் இருக்கிறேன் என்பதை உணர்ந்து கொள். பயப்படாதே, திகையாதே என்று அவருடைய சத்தம் நம்மை பலப்படுத்துகிற சத்தமாக காணப்படுகிறதாம். அப்படியாய் இந்த உலகத்திலே வாழ்கிற நாட்கள் கொஞ்ச காலம்தான். இந்த கொஞ்ச காலத்தை பிரயோஜனப்படுத்தி கொள்ள நாம் ஆயத்தமுள்ளவர்களாக எப்பொழுதும் கர்த்தருடைய பாதத்திலே அமர்ந்து அவருக்கு சித்தமானபடி அவருக்கு பிரியமானபடி நாம் வாழ்ந்து அவருடைய நாமத்தை எப்பொழுதும் மகிமைப்படுத்தக்கூடியவர்களாக ஜீவிப்போம். நம்முடைய சத்தத்தை அவர் கேட்டு மறு உத்தரவு கொடுப்பதற்காக அவருக்கு துதி செலுத்துவோம். ஆண்டவரே, என் ஆத்துமாவுக்கு நிம்மதிக்கார், சமாதானத்தை தாரும், என் இருதயத்தில் சுகபலனை கொடும். வாழ்கிற நாள் முழுவதும் உமக்காய் வாழ்ந்திட, உமக்காய் ஜீவிக்க, உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தக்கூடியவர்களாக வாழ இருக்க நீர் உதவி செய்யும் ஆண்டவரே என்று நாம் துக்கப்படும் நேரங்களிலே ஆண்டவரை நோக்கி நாம் சத்தமிடும் பொழுது அவர் நம் அருகாமையிலே இருப்பதற்காக நமக்கு அவர் தருகிற பெரிய பாக்கியம் இதைவிட ஒன்றுமில்லை. என் மகனே என் மகளே, உன் அருகாமையிலே நான் இருக்கிறேன் என்று மறு உத்தரவு கொடுத்து நம் ஆத்துமாவை தேற்றுகிற இயேசு மகாராஜாவுக்கு நன்றி இருதயத்தோடு ஸ்தோத்திர பலி செலுத்துவோம். கிறிஸ்துவுக்கு இன்றும் என்றும் சதா காலங்களிலும் மகிமை உண்டாவதாக. ஆமேன்.